அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கிளாசிக் தமிழ் அகாடமி சிதம்பரம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் பார்க்க போறது 10th பாடம் புக்ல இருக்கக்கூடிய நூல் பெயர்களும் ஆசிரியர் பெயர்களும். முதல்ல நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்டென்ட்டை முழுசா நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து கண்டென்ட்ல படிக்கக்கூடியது எளிமையா இருக்கும். அதனால நம்ம நூல் பெயர்கள் ஆசிரியர் பெயர்களை இப்போ நம்ம எப்படி மெமரியில வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். முதல்ல அன்னை மொழியே அப்படிங்கிறது செய்யுள் பகுதியில் இருக்கு. அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு. அன்னையினாலே பாவம் தான் இல்லைங்களா? அன்னையை எல்லாரும் சரியான முறையில கவனிக்காம விட்டுறோம். அன்னை முக்கியமானவங்க. அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை தான் மிகப்பெரியவங்க, அதை மறக்கக்கூடாது. பெருஞ்சித்திரனார். தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது தேவனுக்கு நம்ம மேல என்ன ஒரு நேயமோ தெரியல, தமிழ் சொற்களை ரொம்ப வளமா கொடுத்திருக்கிறாரு. தேவனுக்கு என்ன நேயமோ தெரியல, தமிழ் சொற்களை வளமா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தமிழ் சொல்வளம் தேவநேய பாவாணர். அடுத்து பாத்தீங்கன்னா இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறது சந்த கவிமணி தமிழ் அழகனார். சந்த கவிமணி இரட்டுற மொழிதல் இருக்கு, சந்த கவிமணி பிரிச்சா 3 இருக்கு. இது இரட்டுற மொழிதல், இதை பிரிச்சா 3 இருக்கு. சந்த கவிமணி தமிழ் அழகனார். இல்லைன்னா இங்க 2 ழா இருப்பாங்க. இரட்டுற மொழிதல் இப்படி ஏதாவது ஒண்ணு நம்ம நினைவுல வச்சுக்கலாம். உரைநடையின் அணிநலன்கள் அப்படிங்கிற இந்த பகுதியை எழுதிய ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழில் முதல்வன் மா ராமலிங்கம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். இப்ப அணி நலன்கள் அப்படின்னா, அணி எதுக்காக அணிஞ்சுக்கிறோம்? எழிலா இருக்கிறதுக்காக. எழில் அப்படின்னா அழகுன்னு பொருள். சோ அணிகலன்களை எதுக்காக அணிஞ்சுக்கிறோம்? எழிலுக்காக, அழகுக்காக. சோ எழில் முதல்வன் எழுதியது உரைநடையின் அணி நலன்கள். காற்றே வா அப்படிங்கிற பகுதி பாரதியார் எழுதினது. பாரதியார் எட்டயபுரத்துல இருக்கும் பொழுது எட்டயபுரம் மன்னரை விட்டுட்டு திருப்பி அந்த மாளிகையை விட்டு வெளியில போயிடுவாரு. எதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா காற்று வாங்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. முல்லைப்பாட்டு நப்பூதனார். சோ முல்லை என்பது பூவை குறிக்குது. நப்பூதனார் அப்படிங்கிற பேர்ல பூ இருக்கு. சோ அப்ப முல்லைப்பாட்டு நப்பூதனார். புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது பா சிங்காரம். இந்த பா சிங்காரத்துல சிங், இங்க தோணி. ஸோ தோணியும் சிங்கும் ஒரு புயல் மாதிரி தான். இவர் சிங்கு பவுலிங்ல புயல், தோணி பேட்டிங்ல புயல்னு வச்சுக்கோங்க. புயலிலே ஒரு தோணி ப சிங்காரம் அப்படிங்கிறது. காசிக்காண்டத்தினுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன். பாண்டியன் காசி வரைக்கும் போயிருக்கானா? பாண்டியன் தென்னாட்டை சார்ந்தவன். தென்னாட்டை சார்ந்த பாண்டியன் காசி வரைக்கும் போயிருக்கானா அப்படின்னு கேட்கலாம். காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியன். அவன் வீரனா இருந்ததாலதான் இந்த பாண்டியன் காசி வரைக்கும் போனான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மலைப்படுகடாம் அப்படிங்கிறது, மலை அப்படின்னா பெருசு இல்லைங்களா? இங்க பெரும் கௌசிகனார், பெரும் கௌசிகனார் மலைப்படுகடாம். கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறது கி ராஜநாராயணன். எந்த ஊர் மக்களா இருந்தாலும் காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை? ராஜாவுடைய கடமை. கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம நூல் பெயர்களையும் ஆசிரியர் பெயர்களையும் நம்ம மனசுல நிறுத்தலாம். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். இது மட்டும் நம்ம நினைவுல வச்சுக்கோங்க. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். ராம அவதாரத்தை மிகவும் விரும்பி பிள்ளை அந்த குழந்தையாக பாவித்து ராமனுக்கு தாலாட்டு பாடினவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியினுடைய ஆசிரியர். பரிபாடல் கீரந்தையார். கீரையை பறிக்கணும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். கீரையை பறிக்கணும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். நீதி வெண்பா செய்கு தம்பி பாவலர். எந்த தம்பியா இருந்தாலும் நீதியை கடைபிடிச்சாகணும் அப்படின்னு பாவலர் சொல்றார். எந்த தம்பியா இருந்தாலும் நீதியை கடைபிடிக்கணும்னு பாவலர் சொல்றார். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். இறைவனுடைய திருவிளையாடல் தான், அடியவர்களை சோதிச்சதுதான் திருவிளையாடல் புராணம். அப்படி சோதிக்கக்கூடியது இங்க வார்த்தையில பரஞ்சோதி அப்படின்னு இருக்கு. சோ இறைவன் சோதிக்கக்கூடியதுதான் திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர். புதிய நம்பிக்கை கமலாலயன். கமலுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு புதிய படம் நடிக்கிறோம் அப்படின்னா ஒரு புதிய நம்பிக்கை வரும். நம்ம கமலாலயன் புதிய நம்பிக்கை. பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி. உமாவும் மகேஸ்வரி 2 பேரும் சேர்ந்து பூவை தொடுக்கிறார்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர். இந்த குமரகுருபரர் அப்படிங்கிற பேர்ல குமர இருக்கு. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல குமார அப்படிங்கிறது இருக்கு. இப்ப குமர முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர். கம்பராமாயணம் கம்பர் எல்லாருக்கும் தெரியும் தான்.
பாய்ச்சல் அப்படிங்கிறது கந்தசாமி. கந்தசாமி படத்துல பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரே பாய்ச்சலா பாய்வாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வடிவேல் ஒரே பாய்ச்சலா பாய்வார். பாய்ச்சல் சா கந்தசாமி. சிற்றகல் ஒளி, ஒளின்னா வெளிச்சம், வெளியில, ஞானம்னா உள்ள, அப்ப சிவஞானம். சிற்றகல் ஒளி மாப்போ சிவஞானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த நூல் பெயர் ஏர் புதிதா அப்படிங்கிறது கூப்பா ராஜகோபாலன் அப்படிங்கிறவரு எழுதினது. ஏர் புதுசா அப்படின்னு சொல்லி ராஜா கோபால்கிட்ட கேட்கிறார். ஏறு புதுசா அப்படின்னு சொல்லி ராஜா கோபால்கிட்ட கேட்கிறார். ஏர் புதிதா கூப்பா ராஜகோபாலன். மெய்கீர்த்தி அப்படிங்கிறது இரண்டாம் ராஜராஜன். மெய்கீர்த்தி அப்படிங்கிறது இரண்டாவது ராஜராஜன். உண்மையாலுமே அப்படியா, உண்மையாவா அப்படின்னா, மெய்னா உண்மை, உண்மையாவா அப்படின்னா மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, நான் எத்தனை தடவை நான் சொன்னாலும் அது உண்மைதான். ஸோ ரெண்டாவது தடவையும் இரண்டாம் ராஜராஜன் மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லலாம். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் எல்லாருக்கும் தெரியும். ஞானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணும். ஸோ ஞானம் வேணும். ஞானம் தீசோ வேணுகோபாலன் அப்படிங்கிறவரு ஆசிரியர். காலக்கணிதம் அப்படிங்கிறது கண்ணதாசன். காலத்தை கண்ணு இல்லாதவங்களால கணிக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம். கண்ணதாசன் காலக்கணிதம். சித்தாலு நாகூர் ரூமி. அப்ப ரூமிய ரூம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தாலு உங்களுக்கு தெரியும், ஒரு கொத்தனார்னா வீடு கட்டலாம், சித்தாலுனா ஒரு ரூம் தான் கட்டலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சித்தாலு நாகூர் ரூமி அப்படிங்கிறவர் ஆசிரியர். தேம்பாவணி எல்லாருக்கும் தெரியும், வீரமா முனிவர். ஏன்பா தேம்பியோட வீரமா முனி மாதிரி இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. தேம்பாவணி வீரமா முனிவர் அப்படிங்கிறது. ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஆசிரியர் கு அழகிரி சாமி. ஒருவன் இருக்கிறான், சாமி இருக்கிறாரு. அந்த சாமி எப்படி இருக்காரு, அழகா இருக்காரு, கிரி மேல இருக்கிறாரு. ஒருவன் இருக்கிறான் கு அழகிரி சாமி அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 28 நூல் பெயர், ஆசிரியர் பெயர் இருக்கு. இது நம்ம கிளாசிக் தமிழ் அகாடமியில இந்த மாதிரி ஒரு பகுதியா நம்ம நடத்திட்டு அதுக்கு தனித்தனி தேர்வுகளை உருவாக்கி வச்சிருக்கோம் கூகுள் ஃபார்ம்ல. அதனால இந்த அகாடமியில சேர்ந்து பயணிக்க விரும்புபவர்கள் மேற்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்ட பிறகு நீங்கள் எங்களுடைய குழுவில் சேர்ந்து பயணிக்கலாம். இதுகாரம் இந்த பகுதியை பார்த்தமைக்காக மிகப்பெரிய நன்றி. வணக்கம்.